ஈதுகா என்று சொன்னாலே நமக்கு தெரியும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூர் ஒட்டுமொத்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து தொலை வருவதற்கான ஒரு பகுதி. இந்த பள்ளிவாசல் வந்து ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேல சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இருந்தே இந்த பள்ளிவாசல் வந்து இருக்கு. இந்த காயிதமில்லத் நகருடைய பகுதியை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க ரெக்கார்ட் பிரகாரம் இங்க இருக்கக்கூடிய இந்த நலசங்கம் இருக்காங்க இல்லையா, குடியிருப்பு நலசங்கம் வந்து ஒட்டுமொத்தமா எல்லா ரெக்கார்டும் பக்காவா வச்சிருக்காங்க. இந்த ரெக்கார்டின் அடிப்படையில் இந்த இடம் என்பது கல்குத்து என்ற பகுதியில் தான் சொல்லியிருக்காங்க, கல்லாங்குத்து என்று சொல்றாங்க இந்த பகுதியை. இது வந்து மக்கள் வசிக்கலாம், கவர்மெண்ட் வந்து இதுக்கு பட்டா இஷ்யூ பண்ணலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, இது ஆஸ் பர் த ரெக்கார்ட் பிரகாரமே இது இடிக்கப்படாது. இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக போகாது. இப்போ ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு டிஸ்மிஸ் ஆகுதுன்னா அந்த விஷயத்தை யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசாங்கமே எடுத்து பார்க்கணும். ஏன்னா இது மக்களாக வந்து தாக்கல் செய்யக்கூடிய ஒரு மனு, இது ஏதோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு நிறுவனமோ அப்படின்ற ஒரு இது இல்லை. இது அரசாங்கமே எடுத்து இந்த இடத்த என்ன என்பதை ப்ரூவ் செஞ்சுருக்கணும், நிரூபிச்சிருக்கணும். ஆனால் அந்த நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து ரொம்ப வந்து பொடுபோக்காக இருந்துட்டாங்க. இப்போ வந்து இதை வந்து கோர்ட்டினுடைய தீர்ப்பை காட்டி இதை வந்து இடிப்பது என்பது வந்து இது மக்களுக்கு செய்த மிகப்பெரிய அநீதி. எஸ்டிபி கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஏகே கரீம் அவர்கள் இருக்கிறாரு. இது இந்த பள்ளிவாசல் விவகாரம் சம்பந்தமான பின்னணி விவரங்கள் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பள்ளிவாசல் சம்பந்தமாக நம்ம நிறையா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ஏன் வந்து உச்சநீதிமன்றத்தை இது வரைக்கும் யாருமே ஆனது இல்லை? பொதுவாக வந்து இந்த வழக்குகள் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அனகாபுத்தூரினுடைய நலசங்கங்கள் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களே வந்து ஒரு டீம் அமைச்சு நீதிமன்றங்களை நாடிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த அனகாபுத்தூருடைய இந்த காயிதமில்லத் நகர் இருக்கு இல்லையா, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 235 என்று சொல்லக்கூடிய சர்வே எண்ணில் தான் இருக்குது. இந்த சர்வே எண்ணை பொறுத்த வரைக்கும் தெளிவாக வந்து ரெஜிஸ்டர்லேயே வந்து இது வந்து கல்லாங்குத்து பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு சிஆர்ஆர்டி என்று சொல்லக்கூடிய தனியாரை உட்படுத்திய கவர்மெண்டினுடைய தனியார் பாடி அது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பகுதியை வந்து தண்டுக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றின் ஓரமான ஒரு பகுதி என்று சொல்லியிருக்காங்க. அது என்ன அளவுக்கு மெஷரு, எவ்வளோ வந்து அளவு என்பதெல்லாம் அதில் வந்து கிளியராக சொல்லப்படலை. என்னன்னா, தண்டுக்கரை என்ற பகுதி என்று சொல்லி 235 என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த சர்வே எண்ணையும் இடிப்பதற்கான வேலை நடந்துச்சு. இப்போ இடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதி இது. இந்த 235 வந்து நீங்கள் கவர்மெண்டுடைய ரெஜிஸ்டர் பிரகாரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாகமாக பிரிக்கப்படுது. ஒன்று ஆத்தங்கரை ஓரம் உண்டான ஒரு பகுதி, நடுவில் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, மூன்றாவது வந்து நம்மளுடைய ரோடு, ஹைவே ரோடு என்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தான் 95% மக்கள் வசிக்கிறாங்க. இதை வந்து இடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒவ்வொரு வாட்டியும் வந்து இது ஆற்றங்கரை பகுதி என்று சொல்லும்போது, இது வழக்குக்கு போகும்போது இந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணுது. காரணம் ஒன்று தான், இது ஆற்றங்கரை பகுதியில் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க என்று சொல்லும் போது இது உடனே வழக்கு வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுது. ஆனால் உண்மையிலேயே இந்த பகுதிக்கு 2008 இதையெல்லாம் ஆய்வு செஞ்சு தான் அரசாங்கமே வந்து பட்டா வழங்குவதற்கு இங்கே வந்து ரெசிப்ட் கொடுத்துட்டு 2008 கொடுக்கப்பட்டது. பட்டா வழங்காத ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஏரியா இப்போதைக்கு வந்து இது ஆற்றங்கரை ஓர பகுதி என்று இடிக்கப்பட்டிருக்கு. இதே பகுதியில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா வேறு சர்வே நம்பரில் ஆற்றங்கரை ஓரமாகவே பகுதிகள் இருக்குது. இப்போ அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து பட்டா கொடுக்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி அதெல்லாம் இடிக்கப்படலை. அப்போ இது வந்து இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி. இப்போ ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு டிஸ்மிஸ் ஆகுதுன்னா அந்த விஷயத்தை யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசாங்கமே எடுத்து பார்க்கணும். ஏன்னா இது மக்களாக வந்து தாக்கல் செய்யக்கூடிய ஒரு மனு, இது ஏதோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு நிறுவனமோ அப்படின்ற ஒரு இது இல்லை. இது அரசாங்கமே எடுத்து இந்த இடத்த என்ன என்பதை ப்ரூவ் செஞ்சுருக்கணும், நிரூபிச்சிருக்கணும். ஆனால் அந்த நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து ரொம்ப வந்து பொடுபோக்காக இருந்துட்டாங்க. இப்போ வந்து இதை வந்து கோர்ட்டினுடைய தீர்ப்பை காட்டி இதை வந்து இடிப்பது என்பது வந்து இது மக்களுக்கு செய்த மிகப்பெரிய அநீதி. இந்த காயிதமில்லத் நகருடைய பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க ரெக்கார்ட் பிரகாரம் இங்கே இருக்கக்கூடிய இந்த நலசங்கம் இருக்காங்க இல்லையா, குடியிருப்பு நலசங்கம் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா ரெக்கார்டும் பக்காவாக வச்சுருக்காங்க. இந்த ரெக்கார்டின் அடிப்படையில் இந்த இடம் என்பது கல்குத்து என்ற பகுதியில் தான் சொல்லியிருக்காங்க, கல்லாங்குத்து என்று சொல்கிறாங்க இந்த பகுதியை. இது வந்து மக்கள் வசிக்கலாம், கவர்மெண்ட் வந்து இதுக்கு பட்டா இஷ்யூ பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து ஆக்கிரமிக்கப்பகுதி, இது ஆற்று பகுதி என்று சொல்லி மொத்தமாக இந்த ஏரியாவையே காலி செஞ்சுருக்காங்க. அதில் வந்து இந்த பள்ளிவாசல், அதாவது ஈதுகா பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலும் அதில் வந்து இருக்குது. ஈதுகா என்று சொன்னாலே நமக்கு தெரியும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூர் ஒட்டுமொத்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து தொலை வருவதற்கான ஒரு பகுதி. இந்த பள்ளிவாசல் வந்து ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேலே சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இருந்தே இந்த பள்ளிவாசல் வந்து இருக்குது. இப்போ 100 ஆண்டு கால இந்த பள்ளிவாசலை வந்து இடிக்கக்கூடாது என்று இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் வந்து நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம்.
ஏன்னா வழிபாட்டு தல சட்டம் இருக்குது. 1947க்கு அப்புறம் வழிபாட்டு தலம் 1991 என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் எதெல்லாம் பள்ளிவாசலாக இருக்கோ அதெல்லாம் பள்ளிவாசலாக அப்படியே இருக்கணும். அதே மாதிரி சர்ச்சாக இருந்தால் சர்ச்சாக இருக்கணும், கோயிலாக இருந்தால் கோயிலாக இருக்கணும், ஜெயின் கோயிலாக இருந்தால் ஜெயின் கோயிலாக இருக்கணும். அப்போ அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த பள்ளிவாசலை இடிக்கக்கூடாது என்று நாம் வந்து தமிழக அரசை வந்து மன்றாடுறோம், தமிழக அரசை வந்து நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இல்லை, இதே தான் இப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது ஏன் வந்து நம்ம உயர்நீதிமன்றத்திலேயோ மேல்முறையீடு செய்யலை, அல்லது உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் அணுகலை அப்படிங்கிறது தான். அதான் இப்போது இது வரைக்கும் வழக்கு பார்த்தது இல்லாமல் இந்த மக்கள் தான் பார்த்துருக்காங்க. இதை சார்ந்த மக்கள், இது சம்பந்தமான நலச்சங்கங்கள் தான் பார்த்துருக்காங்க. என்னென்னா அவர்களுக்கான தகவல் என்ன தெரியுமோ அவர்களுக்காக உண்டான அந்த விஷயங்களை வச்சுட்டு தான் அவங்க வந்து போயிருக்காங்க. ஒன்றா அவங்க உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தாக்கல் செய்வதற்காக இருந்தபோது தான் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் 2023 வந்தது. அப்போ 2023 வரும்போது அவங்க உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு போகும்போது தான் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் பர் த ரெக்கார்ட் பிரகாரமே இது இடிக்கப்படாது. இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக போகாது, ஏன்னா ரெக்கார்டிக்கலாகவே உங்களுக்கு இதில் வந்து அடிபடலை என்பதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போதைக்கு வந்து இந்த இடம் போனது என்பது வந்து இந்த மக்களுக்கு அரசாங்கம் செய்து மிகப்பெரிய ஒரு அநீதி தான் நம்ம பார்க்கணும். இப்போவுமே ஒரு சின்ன அவகாசம் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பள்ளிவாசல் இன்னும் இடிக்கப்படலை. அட்லீஸ்ட் இந்த பள்ளிவாசலை பாதுகாப்பதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை இருக்குது? அதான் இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பு இருக்குது. இப்போ நாம் வந்து இதை வந்து முதல்ல கையில் எடுத்திருக்கோம். இப்போ நாம் என்ன இன்றைக்கி முடிவு செஞ்சுருக்கோன்னா, முதல்ல வந்து இதை எல்லாமே பார்த்துருக்கோம். பார்த்ததில் இந்த பள்ளிவாசலுடைய விவகாரங்கள் எல்லாரும் நம்ம கேட்டறிஞ்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து சிஎம் கிட்டையும் அதிகாரிகள்கிட்டையும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு நேரடி சந்திப்பை வந்து ஏற்படுத்தணும் என்பதற்காக ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். ஏன்னா இது இடிக்கக்கூடாது. இந்த 100 வருட கால பள்ளிவாசலாக இருக்குது. நம்ம இது மட்டும் சொல்லலை, பக்கத்தில் ஒரு ஜெயின் கோயில் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு நாகவல்லி அம்மனுடைய கோயில் இருக்குது, ஒரு விநாயகர் கோயிலும் இருப்பதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த கோயில்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். இதெல்லாம் ஒரு மத வழிபாட்டுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது, மக்களுடைய உணர்வோடு ஒன்றி இருக்குது. அப்போ இதையெல்லாம் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கணும் என்பதை நம்ம தெளிவாக சொல்கிறோம். இரண்டாவது, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் மறுகுடியமைப்பு செய்யப்படணும் என்பதை நம்ம விரும்புகிறோம். ஏன்னா இது வந்து கட்டாயமாக இது வந்து ஆற்றங்கரை பகுதி அல்ல என்பதற்கான ரெக்கார்டிக்கலாக இருக்குது. இது அரசாங்கமே முன் வந்து இதை வந்து முழுமையான ஒரு அரசாங்க அதிகாரிகளே முன் வந்து இதற்கான ரெக்கார்டிகளெல்லாம் கோர்ட்டில் தாக்கல் செஞ்சு மறுபடியும் இந்த மக்கள் இங்கே குடியமர்த்தப்படணும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை.